ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். இந்த வீடியோவில் நான் 50 சென்டென்சஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் 25-30 அப்படி போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இந்த வீடியோவில் ஃபுல் லெங்க்த்துக்கு 50 சென்டென்சஸ் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நாளை எனக்கு நினைவூட்டு, நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ரிமைண்ட் மீ டுமாரோ. ரிமைண்ட் மீ டுமாரோ. பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் அவர் பணத்தை பகட்டாக செலவிடுகிறார். அதாவது அவன் பணத்தை ரொம்ப தண்ணியாக செலவு பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் he spends money lavishly. he spends money lavishly. lavishly அப்படின்னா ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் நான் முற்றாக உங்களுடன் உடன்படுகிறேன். நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் சென்டென்ஸ் எனக்கு லேசான தலைவலி வந்துவிட்டது. எனக்கு லேசாக தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஐ ஹாவ் காட் அ ஸ்லைட் ஹெடேக். ஐ ஹாவ் காட் அ ஸ்லைட் ஹெடேக். இங்கே லேசான தலைவலி, அதுக்காக நம்ம ஸ்லைட் ஹெடேக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாத்திரங்களை கழுவுவது எனக்கு பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷ்ஷஸ். ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷ்ஷஸ். பார்க்க போகிற சிக்ஸ்த் சென்டென்ஸ் துணிகளை உலர வைக்கும், காய வைக்கணும் துணியை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ட்ரை த கிளாத்ஸ். ட்ரை த கிளாத்ஸ். பார்க்க போகிற செவன்த் சென்டென்ஸ் அது என்னுடைய தவறு. இட் இஸ் மை ஃபால்ட். இட் இஸ் மை ஃபால்ட். பார்க்க போகிற எயித் சென்டென்ஸ் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். பார்க்க போகிற நைன்த் சென்டென்ஸ் நான் அங்கே செல்ல பயப்படுகிறேன். எனக்கு அங்கே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், அதான் ஐ எம் அஃப்ரைட் டு கோ தேர். ஐ எம் அஃப்ரைட் டு கோ தேர். பார்க்க போகிற 10th சென்டென்ஸ் இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஐ ஹாவ் டு நோ திஸ். ஐ ஹாவ் டு நோ திஸ். நம்ம பார்க்க போகிற 11th சென்டென்ஸ் இந்த தகவலை ரகசியமாக வைத்திருங்கள். இந்த விஷயத்தை வெளில சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது கீப் திஸ் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல். கீப் திஸ் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல். பார்க்க போகிற 12th சென்டென்ஸ் வெட்கப்பட வேண்டாம். டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. நம்ம பார்க்க போகிற 13th சென்டென்ஸ் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது. எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ எம் ஃபீலிங் ஃபீவரிஷ். ஐ எம் ஃபீலிங் ஃபீவரிஷ். 14th சென்டென்ஸ் நாங்கள் காரமான உணவை விரும்புகிறோம். அதாவது எங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் we love spicy food. we love spicy food. நம்ம பார்க்க போகிற 15th சென்டென்ஸ் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். அதாவது உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, do what you like. do what you like. நம்மளோட 16th சென்டென்ஸ் 6 மணிக்கு என்னை எழுப்புங்கள். wake me up at 6. wake me up at 6. இதே நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா ஐ woke up at 6 அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இங்கே எழுப்புங்க, என்னை எழுப்புங்க அப்படிங்கிறதுக்காக wake me அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். wake me up at 6. நம்மளோட நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 17th சென்டென்ஸ் ரவி எனக்கு ரூபாய் 1000 கடன்பட்டுள்ளார். ரவி owes me ₹1000. இந்த ஓஸ்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறது கடன்பட்டுள்ளார் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ரவி owes me ₹1000. நம்மளோட 18th சென்டென்ஸ் செடிகளுக்கு தவறாமல் தண்ணீர் ஊற்றுங்கள். வாட்டர் த பிளான்ட்ஸ் ரெகுலர்லி. வாட்டர் த பிளான்ட்ஸ் ரெகுலர்லி. நம்மளோட 19th சென்டென்ஸ் நான் குளிர்ந்த நீரில் குளித்தேன். ஐ டுக் பாத் இன் கோல்ட் வாட்டர். ஐ டுக் பாத் இன் கோல்ட் வாட்டர். நம்மளை பார்க்க போகிற 20th சென்டென்ஸ் குத்தகைக்காரர் வீட்டை காலி செய்தார். இங்கே குத்தகைக்காரர் இல்லைனா குடியிருந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷில் டெனண்ட் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். த டெனண்ட் வெக்கேட்டட் த ஹவுஸ். த டெனண்ட் வெக்கேட்டட் த ஹவுஸ்.
நம்ம பார்க்க போகிற 21st சென்டென்ஸ் வந்துட்டு உங்கள் தொலைபேசியிலிருந்து உங்கள் சார்ஜரை அவிழ்த்து விடவும். அதாவது நம்ம சார்ஜர் மொபைலில் சொருவி இருக்கோம், அதை வந்து கழட்டி விடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இது. அன்பிளக் யோர் சார்ஜர் ஃப்ரம் யோர் ஃபோன். அன்பிளக் யோர் சார்ஜர் ஃப்ரம் யோர் ஃபோன். அன்பிளக் அப்படின்னா அவிழ்த்து விடுறது அப்படின்னு அர்த்தம். பார்க்க போகிற 22nd சென்டென்ஸ் வந்துட்டு அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. ஷீ குட் நாட் ஹோல்ட் ஹர் டியர்ஸ். ஷீ குட் நாட் ஹோல்ட் ஹர் டியர்ஸ். நம்ம பார்க்க போகிற 23rd சென்டென்ஸ் வந்துட்டு வாசலில் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போ யாரோ வந்து நிற்பாங்க வாசலில், நமக்கு வந்து சவுண்டு கேட்கும், அப்போ வந்து அங்கே பாருங்களேன் வாசலில் யார் வந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. see who is at the door. see who is at the door. நம்ம பார்க்க போகிற 24th சென்டென்ஸ் வந்துட்டு அவர் என் தொலைதூர உறவினர், அதாவது தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் he is my distant relative. he is my distant relative. நம்ம பார்க்க போகிற 25th சென்டென்ஸ் வந்துட்டு இன்று நான் சற்று முன்கூட்டியே கிளம்பலாமா. இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் இன்றைக்கி முன்னாடி கிளம்பலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் மேனேஜர் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும்ல, அப்போ எப்படி கேட்குறது அப்படின்னா கேன் ஐ லீவ் அ பிட் early டுடே. இந்த கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாமா அப்படிங்கிறது தான் அந்த பிட் early அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கேன் ஐ லீவ் அ பிட் early டுடே. நம்ம பார்க்க போகிற 26th சென்டென்ஸ் வந்துட்டு இந்த முடிச்சுகளை நீங்கள் எளிதாக அவிழ்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு கயிறுலையோ இல்லை நூல்லையோ ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது, அதை அவுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். யூ கேன் அன்டை தீஸ் நாட்ஸ் ஈஸிலி. யூ கேன் அன்டை தீஸ் நாட்ஸ் ஈஸிலி. இங்கே அன்டை அப்படிங்கிறது இந்த கயிறில் இல்லை நூலில் இருக்க முடிச்சியை அவுக்கிறதுக்கு நம்ம சொல்கிற வேர்டு. நாட்ஸ் அப்படிங்கிறது முடிச்சியை குறிக்கிறது. நம்ம பார்க்க போகிற 27th சென்டென்ஸ் வந்துட்டு அவர்களை கேலி செய்ய வேண்டாம். இப்போ கேலி கிண்டல் எல்லாத்துக்குமே இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். அவங்களை கிண்டல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் தெம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் தெம். நம்ம பார்க்க போகிற 28th சென்டென்ஸ் வந்துட்டு நான் இன்று விரதம் இருக்கிறேன். விரதம் அப்படிங்கிறதுக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ ஐ ஆம் ஃபாஸ்டிங் டுடே. ஐ ஆம் ஃபாஸ்டிங் டுடே. நம்ம பார்க்க போகிற 29th சென்டென்ஸ் வந்துட்டு பெங்களூரிலிருந்து பஸ் வந்துவிட்டது. த பஸ் ஃப்ரம் பெங்களூர் ஹேஸ் அரைவ்டு. த பஸ் ஃப்ரம் பெங்களூரு ஹேஸ் அரைவ்டு. இதே வந்து நம்ம பஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அரைவ்டுன்னு சொல்லுவோம். பஸ் வந்து இங்கேருந்து கிளம்பிருச்சு அப்படின்னா நம்ம டிபார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பஸ் டு பெங்களூரு ஹேஸ் டிபார்ட்டட் அப்படின்னா பெங்களூருக்கு செல்லும் பஸ் வந்து புறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட 30th சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒரு ஆட்டோ எடுக்க வெளியே சென்றேன். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் அவுட் டு கெட் அன் ஆட்டோ. ஐ வெண்ட் அவுட் டு கெட் அன் ஆட்டோ. நம்ம பார்க்க போகிற 31st சென்டென்ஸ் வந்துட்டு எனக்கு கடுமையான பல்வலி உள்ளது. ஐ எம் ஹேவிங் சிவியர் டூத்ஏக். ஐ எம் ஹேவிங் அ சிவியர் டூத்ஏக். இப்போ பல்வலி இதுக்கெல்லாம் டூத் பெயின் நம்ம சொல்லக்கூடாது, டூத் ஏக் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்ட். ஓகே, நம்மளோட 32nd சென்டென்ஸ் பார்ப்போம். நான் நேற்று என் சகோதரனுடன் சண்டையிட்டேன். ஐ quarreled with my brother yesterday. ஐ quarreled with my brother yesterday. சண்டையிட்டேன் அப்படிங்கிறதுக்கு quarreled அப்படிங்கிற வார்த்தை தான் அப்ராப்ரியேட் ஆனது. நம்ம பார்க்க போகிற 33rd சென்டென்ஸ் வந்துட்டு நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். இப்போ நேற்று வந்து உங்களுக்கு ஏதோ தலைவலி இல்லை ஏதாவது வயிறு வலி ஏதாவது இருந்திருக்கலாம். இப்போ யாரோ உங்ககிட்ட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர். நம்ம பார்க்க போகிற 34th சென்டென்ஸ் வந்துட்டு அவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம். சில பேர் ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துப்பாங்க. அப்போ வந்து இவ்வளோ குழந்தைத்தனமாக நடந்துக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். நம்ம பார்க்க போகிற 35th சென்டென்ஸ் வந்துட்டு இதுவரை மிகவும் நன்றாக உள்ளது. அதாவது நீங்கள் ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இன்டர்வல் பிரேக்கில் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணி படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுக்கு வந்து ஸோ ஃபார் ஸோ குட். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஃபார் ஸோ குட். நம்ம பார்க்க போகிற 36th சென்டென்ஸ் வந்துட்டு நான் தூங்க முயற்சிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு ஸ்லீப். ஐ எம் ட்ரைங் டு ஸ்லீப். நம்ம பார்க்க போகிற 37th சென்டென்ஸ் வந்துட்டு நான் இன்று ஒரு அருமையான உணவு சாப்பிட்டேன். அதாவது சில டைம் நம்ம வந்து ரொம்ப ஒரு நிறைய மெனுவில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஐ ஹேட் அ சம்ச்சுவஸ் மீல் டுடே. ஐ ஹேட் அ சம்ச்சுவஸ் மீல் டுடே.
38th சென்டென்ஸ் வந்துட்டு அவள் அவனை சபிக்கிறாள். ஷீ இஸ் கர்சிங் ஹிம். ஷீ இஸ் கர்சிங் ஹிம். சபிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கர்சிங் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற 39th சென்டென்ஸ் வந்துட்டு என்னால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. இப்போ ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு, திடீர்னு ஒரு நாள் அவங்க வராங்க, பட் உங்களுக்கு சுத்தமாக அடையாளமே தெரில அவங்கள. அப்படிங்கும் போது ஐ குட் நாட் ரெகக்னைஸ் ஹர். ஐ குட் நாட் ரெகக்னைஸ் ஹர். நம்ம பார்க்க போகிற 40th சென்டென்ஸ் வந்துட்டு தொட்டியில் தண்ணீர் இல்லை. டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தேர் இஸ் நோ வாட்டர் இன் த டேங்க். தேர் இஸ் நோ வாட்டர் இன் த டேங்க். நம்ம பார்க்க போகிற 41st சென்டென்ஸ் வந்துட்டு தொழிலாளர்கள் தங்கள் மேலாளரை பற்றி கிசுக்கிறார்கள். அதாவது ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்களே, கிசு பேசுகிறது, அதுக்கு நம்ம காசிப்பிங் அப்படிங்கிற வேர்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம். த ஒர்க்கர்ஸ் வேர் காசிப்பிங் அபவுட் தேர் மேனேஜர். த ஒர்க்கர்ஸ் வேர் காசிப்பிங் அபவுட் தேர் மேனேஜர். நம்ம பார்க்க போகிற 42nd சென்டென்ஸ் வந்துட்டு பால்காரர் கதவை தட்டினார். The milkman knocked at the door. The milkman knocked at the door. நம்ம பார்க்க போகிற 43rd சென்டென்ஸ் வந்துட்டு நான் இப்போது நடக்க செல்கிறேன். I am going for a walk now. I am going for a walk now. நம்ம பார்க்க போகிற 44th சென்டென்ஸ் வந்துட்டு என் பாட்டி தனது கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார். அதான் என் பாட்டி அவங்களோட வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மை கிராண்ட் மதர் ஹேஸ் come from her village. My grandmother has come from her village. நம்ம பார்க்க போகிற 45th சென்டென்ஸ் வந்துட்டு எனக்கு சில அவசர வேலைகள் உள்ளன. I have some urgent work. I have some urgent work. நம்ம பார்க்க போகிற 46th சென்டென்ஸ் வந்துட்டு நான் அதிகம் காஃபி குடிப்பதில்லை. I don't drink much coffee. I don't drink much coffee. நம்ம பார்க்க போகிற 47th சென்டென்ஸ் வந்துட்டு எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். நம்ம பார்க்க போகிற 48th சென்டென்ஸ் வந்துட்டு 1 மணிக்கு எனது மதிய உணவு சாப்பிட்டேன். I had my lunch at 1 o'clock. I had my lunch at 1 o'clock. நம்ம பார்க்க போகிற 49th சென்டென்ஸ் வந்துட்டு இந்த பைக் எனது சகோதரருக்கு சொந்தமானது. This bike belongs to my brother. This bike belongs to my brother. நம்ம பார்க்க போகிற 50th சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு நான் 1 வாரம் இங்கு தங்கி இருப்பேன். I will be staying here for a week. I will be staying here for a week. இங்கே 1 வாரம் அப்படிங்கிறதுனால நம்ம a week அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 50 சென்டென்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த சென்டென்சஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் டே டு டே கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒன்று அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். I will catch up in another video with another interesting topic. Until then, take care. Bye bye.